அதே ராதே வாழ்க வளமுடன். இன்றைக்கி கார்த்திகை மாதம் வியாழக்கிழமைன்னு சொன்னாவே சத்யநாராயண் பகவானுக்கு ரொம்ப விசேஷமான நாள். அது கூட இன்றைக்கி பௌர்ணமி வந்திருக்கிறதால அதி விசேஷமான நாள். இன்றைக்கி பொதுவாக நார்த் இண்டியன்ஸ் ஒவ்வொரு மாதத்தில் வர பௌர்ணமியில் ரொம்ப விசேஷமாக சத்யநாராயண் பூஜை பண்ணுவாங்க. நாங்களுமே அடிக்கடிக்கு பூஜை பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி நான் சிம்பிளாக பூஜை பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். ஒரு மனையை எடுத்து அதில் அரிசி மாவு கோலம் போட்டுட்டு குலதெய்வத்துக்காக ஒரு விளக்கம், கணேஷ் பகவானுக்காக ஒரு விளக்கம், சத்யநாராயண் ஃபோட்டோவை அலங்காரம் பண்ணி ஒரு இடத்துல வச்சாச்சு. பக்கத்துலேயே குத்து விளக்குக்கு அலங்காரம் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த குத்து விளக்கு அலங்காரம் எப்படி பண்ணுறன்றதையும் நான் வீடியோவாக போட்டிருக்கேன் பாருங்கள். அவங்கள நான் லக்ஷ்மி மாவாக பாவிச்சு வச்சுருக்கிறேன். சாதாரணமாக பௌர்ணமியில் குத்து விளக்கு பூஜை பண்ணால் ரொம்ப விசேஷம். ஃபஸ்ட்டு கணபதிக்கு பூஜை பண்ணியாச்சு, அடுத்து குலதெய்வத்துக்கு, அடுத்து குத்து விளக்குக்கு குங்கும அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்புறம் சத்யநாராயண் பகவானுக்கு வில்வ இலையாலையும் துளசி இலையாலையும் பூவாலையும் அர்ச்சனை பண்ணி பூஜையை முடிச்சிட்டேன். எல்லாரும் நல்லா இருக்கணும், கண்டிப்பாக நல்லா இருப்போம்.